எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி அரசியலை பற்றி பேசுகிறதுக்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தாய்மார்களும் ரொம்ப பயப்படுவாங்க. நமக்கு எதுக்குள்ள இந்த வம்பு, ஓட்டு எலெக்ஷன் வருதா, அந்த நேரத்தில் வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டை போட்டு சீக்கிரட்டாக ஓட்டை போட்டுட்டு நம்ம யாருக்கு போட்டோன்னு கூட சொல்ல மாட்டாங்க சில பேர். ஏன்னா தெரிஞ்சுன்னா இவன் ஏதாச்சும் பண்ணுவானா அவன் ஏதாச்சும் பண்ணுவானா அப்படின்னு பயத்தில் இருப்பாங்க ஒரு சில காலகட்டத்தில். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மக்களே, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சிக்கு சார்பாக பேசக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இந்த கட்சி வந்து இவங்க அந்த ஆளுங்கட்சியை பற்றியோ எதிர்கட்சியை பற்றியோ வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு புதிய விஷயத்தோடு வந்து களத்தில் வந்து சதிக்கிற மாதிரி இருக்குது. அரசியல் அப்படிங்கிற களத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை தைரியமாக வந்து பேசுகிறாங்க. அந்த தைரியமாக பேசுறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? சத்தியமா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருட காலத்துக்கு வந்து திமுக அதிமுக மாற்றா ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு சில பேர் கிடைச்சாங்க, ஆனா தமிழக மக்கள் பயன்படுத்திக்கலையா இல்லை யார் பயன்படுத்திக்கலைங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இருந்தாலுமே பல சதி திட்டங்களை தீட்டி, சூழ்ச்சிகளை தீட்டி, அன்னக்கைகளை வந்து உருவாக்கி, கைக்கூலிகளை உருவாக்கி விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் படாத பாடுபடுத்திட்டாங்க. மீடியாக்களே பார்த்தீங்கன்னா, மீடியாக்களை வந்து ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ விலைக்கு வாங்கி விஜயகாந்த் அவர்கள் மேலே வெறும் அவச்சொல், குடியார அப்படி இப்படி சொல்லி போட்டு அவச்சொல் மட்டுமே பேச வச்சாங்க. ஆனால் அப்படி பேச வச்ச திமுகவோட போய்த்த இந்த அம்மா இருக்காங்களே, கேப்டன் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அம்மா வந்து போயிட்டு அங்கே வந்து கூட்டணியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலே நான் சொல்றேன், கேப்டனுக்கு மிகப்பெரிய அசிங்கம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. கேப்டன் இவங்க போய் சேர்ந்திருக்காங்களே தவிர கேப்டனுடைய உண்மையான தொண்டர்கள் வந்து யாருமே பிரேமலதா அம்மா அவங்க பண்ணதுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல, ஆதரவு தெரிவிக்கல. எல்லாருமே விஜய் பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு என்னென்ன கொடுமை நேருது தமிழ்நாட்டில். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பெண்களுக்குன்னா டெய்லி ஒரு பாலியல் கொடுமை, பாலியல் வன்கொடுமை, பாலியல் கொலைன்னு நடக்காத நாட்களே கிடையாது. எல்லா தமிழக பெண்களும் வந்து விஜய் அவர்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், விஜய் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம், விஜய் அவர்களை வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு